குட் மார்னிங். நான் விக்னேஷ். நம்ம யூடியூப் சேனல் ஃபைண்டிங் வெற்றி. நேற்று டே 4 சூப்பராக போச்சு. பீஸ்ட் மோடுன்னு சொல்லி படிக்க ஆரம்பித்தேன். நம்ம ஒரு பாடல், தமிழ் பாடல்லாம் சொன்னேன். நீதி நீர் விளக்கத்துலேருந்து மெய்வருத்தம் பாரார் அப்படின்ட்டு. அதில் முக்கியமான லைனை அண்டர்லைன் பண்ணி சொன்னேன். என்னன்னா, செவ்வி அருமையும் பாரார் அப்படின்ட்டு. டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாது, அழகியல் உணர்வு இருக்கக்கூடாது, இங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு போயிட்டு அதை பார்க்க இது பார்க்க போயிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். ஆனா நேற்று என்னன்னா, ரொம்ப நாள் கழிச்சு என்னோட காலேஜ் குரூப்ல பசங்க சேட் பண்ணாங்க. ஸோ நானும் அவங்க கூட பேச ஆரம்பிச்சிட்டேன். அது ஒரு 1 hour 1.5 மணி நேரம் இழுத்துருச்சு. ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தேன். அவ்வளோ ஜாலியா பேசிட்டு இருந்தோம். ஒரு வகையில் அது டிஸ்ட்ராக்ஷன், செவ்வி அருமையை நோக்கி போயிட்டேன் அப்படின்னாலும், இன்னொரு பக்கம் பார்க்கணும்னா, அந்த காலேஜ் குரூப்ல நான் காலேஜ் விட்டு வந்ததுலேருந்தே தான் இருக்கேன். பட் மியூட்ல போட்டு வச்சுட்டு பெருசா எந்த மெசேஜுமே பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எப்பவுமே இருந்துட்டு இருந்திருக்கு. அவங்கள்ட்ட நான் போய் பேசினா அவங்க ஏத்துப்பாங்களா, இல்ல என்னை வச்சு ஏதாவது கலாய்ப்பாங்களா அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ள நிறைய நாள் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. அதனால நான் அவங்கள்ட்ட அந்த குரூப்ல பேசுனதே கிடையாது. பேசணும்னா பெருசா நான் ஒரு இன்ட்ராக்ட் பண்ணதே கிடையாது. ஆனா நேற்று நான் பேசுனது அவ்வளவு ஒரு கான்பிடென்ட்டா போல்டா பேசுறேன்னு எனக்கே தெரியுது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இப்ப இந்த படிக்க ஆரம்பிச்சு, இந்த வீடியோஸ் போட ஆரம்பிச்சது, அப்புறம் பசங்க கூட சேட் பண்ணது, இதெல்லாம் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நான் வெளியே வந்ததுனாலதான் நடந்துட்டு இருக்கு. வரணும்னு நினைச்சதுனாலதான் நடந்துட்டு இருக்கு. ஒரு ஃபேமஸான ஒரு கோட் ஒன்று இருக்குல்ல, கப்பல்கள் தரையில இருந்தா பாதுகாப்பானதான் இருக்கும். ஆனா கப்பல் அதுக்காக உருவாக்கப்பட்டது இல்லைல்ல, அது கடலுக்குள்ள இருக்கதானே உருவாக்கப்பட்டது. அந்த மாதிரி நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கட்டத்துக்கு மேல வளர்ச்சி அடைஞ்சு போய்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் லெவல். நீங்க இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி இருக்காது. ஒரு பாதுகாப்பா, ஒரு சேஃப்டியா ஒரு கூண்டுக்குள்ளேயே தான் இருக்க முடியும். ஸோ கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும். கம்ஃபர்ட் ஜோன் இருந்துச்சுன்னா நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க, செட்டில் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா அதை விட்டு வெளியே வந்ததான் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஸோ கம் அவுட் ஃப்ரம் கம்ஃபர்ட் ஜோன். நான் இப்போ இந்த கடந்த ஒரு 4 நாட்கள்ல இந்த வகையில கம்ஃபர்ட் ஜோன் எல்லாம் ஃபேஸ் பண்றேன் அப்படின்னா, முதல் நாள் நான் சொன்னேன் இல்லையா, உடம்ப ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஒரு டீ காஃபி குடிக்கக்கூடாது, சுகர் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணேன். ஆனால் நான் சொன்ன அன்னைக்கே ஒரு ஹையர் ஆஃபீஸர் கூட மீட்டிங், அந்த இடத்துக்கு போனோடனே டீ சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி டீ வாங்கி கொடுத்துட்டாங்க. மறுத்து என்னால் சொல்ல முடியல, சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிச்சிட்டேன். அதே மாதிரி அடுத்தது அன்னைக்கே ஒருத்தவங்களோட ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு ஸ்வீட் கொடுத்தாங்க. ஸ்வீட் கொடுத்துட்டு போயிட்டான்னு பார்த்தா, ஸ்வீட் கொடுத்துட்டு அங்கேயே உட்காந்து எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாரும் சாப்பிட்டு இருக்கப்ப என்னால் சாப்பிடாம இருக்க முடியல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். பிளஸ் அப்புறம் என்னன்னா, புக்கு நேற்று பீஸ்ட் மோடுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், ஒர்க் டைம்ல ஒர்க் இல்லாத நேரம் பார்த்து புக் எடுத்து வச்சு படிப்போம் அப்படின்ட்டு படிக்க ஆரம்பிச்சேன். இத்தனை நாளா என்ன நினைச்சு படிக்காம இருந்தேன்னா, நம்மளை பார்த்து ஏதாவது சொல்லுவாங்களோ, கலாய்ப்பாங்களோ, ஏதாவது ஒர்க்ல ஏதாவது அவ்வளோ ஃப்ரீயா இருக்கியா அப்படின்னு கேட்டுருவாங்களோ அப்படின்ற நிறைய தாட்ஸ் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் நேற்று இந்த பீஸ்ட் மோடுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அவன் என்ன நினைச்சான், எனக்கு இந்த அவன் கிடக்குறான் நம்ம மயிராண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தாட்ல நம்ம படிக்கணும் அவ்வளவுதான் அப்படின்ட்டு படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ அந்த டைம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஓரளவுக்கு இப்ப நான் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு இந்த எக்ஸாம்ல நான் ஒருவேளை ஃபெயில் ஆனா கூட, இந்த 30 நாள் இந்த ப்ராக்டிசஸ் நான் மேக் பண்ணதுனால எனக்குள்ள செம்மையா கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆயிருக்கு. ஸோ எவ்ரி ஒன், உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வாங்க. மற்றவனை பத்தி யோசிக்காதீங்க. அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. அவன் அந்த வாழ்க்கையை பார்க்காம உங்க வாழ்க்கையை பார்த்துட்டு இருந்தா அவன் தான் முட்டாளை தவிர நீங்க முட்டாள் கிடையாது. அவனை நினைச்சு அவன் இப்படி பண்ணுவான், இப்படி பேசுவான் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க உங்க லைஃபை தொலைக்காம உங்க வாழ்க்கையை நீங்க வாழுங்க. கான்ஃபிடண்டா இருங்க. கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க. அவ்வளவுதான்.